நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தூத்துக்குடி பூச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உள்ளது. தூத்துக்குடி பூச்சந்தைக்கு பேரூரணி, ஓசனத்து, அருப்புக்கோட்டை, சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ கிலோ 1700 ரூபாய் வரையும், 400 ரூபாய்க்கு விற்பனையான பிச்சிப்பூ கிலோ 1500 ரூபாய் வரையும், ரோஜா இதழ் மாலை 5500 ரூபாயில் இருந்து 6000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஏஐ படிப்பை கொண்டுவர முழு முயற்சியும் நடைபெற்று வருகின்றன என்றும், அதற்காக குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு 525 அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளனர். தமிழக அரசின் பாடத்திட்டம் குறித்து குறை கூறுபவர்களுக்கு இதுவே சான்றாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். 6 to 12க்கு நம்ம இன் ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல் ஃப்ளெஜாக கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு அதை கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா அது தமிழக கலைஞரோட ட்ரீம் அது. ஸோ இப்போ அதுக்கான அந்த கரிக்குலம் அந்த வேலைலாம் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டீல்ஸ் மூலமாக மைக்ரோசாஃப்டோட நம்ம சைன் பண்ணி டீல்ஸ் மூலமாக ஒரு சில ஸ்கூல்ஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 1000 ஸ்கூல்ஸில் இது எல்லா ஸ்கூல்ஸும் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் இப்போ அடுத்த கட்டத்துக்கும் இப்போ டீல்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேயும் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ ரியலி ஐ வுட் லைக் டு தேங்க் த மைக்ரோசாஃப்ட் டீம். இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி ஃப்யூச்சரில் அதுதான். அதனால் பிள்ளைகளுக்கு வந்து கல்லூரியில் போய் ஏஐ அப்படின்னு முழிக்கக்கூடாது. அதனால் ஸ்கூல்லேயே அவங்களுக்கான இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அது ஒன்றாவது இதுவாக வந்துடும். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு கிராமத்தில் அமைந்துள்ள புனித சந்தியா காப்பர் தேவாலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக தேவாலயத்தில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து புனித சந்தியா காப்பர் திருவிழா கொடி மேளதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வந்து வான வேடிக்கையுடன் ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வெள்ளோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு புனித சந்தியா காப்பரின் ஆசை பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் ஏத்தக்கோவில் பகுதியில் இருந்து ஆண்டிப்பட்டிக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது மேக்கடார்பட்டி விளக்கு பகுதியில் சென்றபோது எதிரே பால் கேன்களோடு வந்து கொண்டிருந்த பால் வியாபாரி செல்லதுரையின் இருசக்கர வாகனத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் செல்லதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் செல்லதுரையின் உறவினர்கள் ஆத்திரத்தில் ஆண்டிப்பட்டி ஏத்தாக்கோவில் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். மேலும் தப்பி ஓடிய அரசு பேருந்து ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து உயிரிழந்த செல்லத்துறை உடல் ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்குப் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு துறையில் உள்ள பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு காலியாக உள்ள உதவி ஆய்வாளர், துணை வணிகவரி அலுவலர், வனவர் உள்ளிட்ட குரூப் 2 பதவிகளுக்கு 507 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற தேர்விற்கு கோவையில் மட்டும் குரூப் 2 தேர்வை எழுத 33,490 பேர் எழுதினர். மணிகூண்டி பகுதி தூய மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு அதிகாலை முதலேயே தேர்வர்கள் ஆர்வத்துடன் வந்து தேர்வு எழுதினர். தேனி மாவட்டம் கண்டமனூரில் பொதுமக்களுக்கு விநியோக திட்டம் குறை கேட்கும் முகாம் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இக்குறைதீர் முகாமில் பொதுமக்கள் தங்களது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரி மாற்றம், ஆதார் எண் இணைத்தல், மொபைல் எண் இணைத்தல் குறித்த மனுக்களை அலுவலர்களிடம் வழங்கினர். இம்முகாமில் தனி வருவாய் ஆய்வாளர் செந்தில்குமார், இளநிலை வருவாய் ஆய்வாளர் மருதுபாண்டியன் ஆகியோர் பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்று தேவையான ஆலோசனைகளை வழங்கினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் நேற்று முன்தினம் காலமானார். அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நினைவேந்தல் பேரணி நடைபெற்றது. காமராஜர் சதுக்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபுடிலன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த தாளநத்தம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கைப்பந்து மற்றும் அனிதா நினைவு கோப்பை கைப்பந்து போட்டியை தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பழனியப்பன் துவக்கி வைத்தார். இப்போட்டியில் மாவட்ட மற்றும் மாநில அளவிலான 40க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சத்யமூர்த்தி, மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் பாண்டியன் குபேந்திரன், வேலுச்சாமி, திலீபன், தங்கராஜ், ஐடி விங் செய்தி தொடர்பாளர் சண்முகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக முதல் உதவி தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ சந்திரசேகர தனியார் மருத்துவமனை சார்பில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூர் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள மருத்துவமனை முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து அறிவுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து யமதர்மன் வேடமிட்ட ஒருவர் ஓசூர் பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளை ஒவ்வொருவராக நிறுத்தி தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்த இனிஷியேட்டிவ் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டேயோட ஸ்டார்டிங் பிரெயினோட ஆரம்பிச்சிருக்கோம். பிரெயின்ல ரொம்ப காமனஸ்டா அடிபடுறது ஆக்சிடென்ட்ல அடிபடும். சின்ன ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, பெரிய ஆக்சிடென்டா இருந்தாலும் சரி, பெருசா விழும்போது அங்கேயே அவங்க இறந்து போயிடுவாங்க. சின்னதா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க. 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் கோமால இருப்பாங்க. தலைக்குள்ள ரத்தம் கசிவு இருந்திருக்கும். இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராத இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு பிரிவென்ட் ஹெட் இன்ஜுரி இஸ் டு வேர் a helmet. ஹெல்மெட் அணியறது தான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே. ஏன் சொல்றோம்னா, விழும்போது ஃப்ரண்ட்டும் பேக்லயும் அடி விழும். ஃப்ரண்ட்ல அடி விழும்போது கவுண்டர் கிளிப் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. பின்னாடி மூளையிலயும் அடி விழும். அந்த மாதிரி அடி விழும்போது மூளை ஒரு பானைக்குள்ள இருக்கிற ஐட்டம் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும். அது அடிபடும் போது ஸ்ட்ரைட்டா அடிப்படாது, ட்விஸ்டிங் இன்ஜுரி சொல்லுவாங்க. ட்விஸ்ட் ஆயிடும் பிரெயின். அந்த மாதிரி ஆகும்போது பேஷண்ட் கான்சியஸ்னஸ் இழக்கப்பட வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் சர்ஜரி எல்லாம் பண்ணி தான் இந்த மாதிரி பேஷண்ட்டை காப்பாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இனிஷியேட்டிவை நம்ம இன்னைக்கு டேல தொடங்கி இருக்கோம். சிம்பிளா ஒரு ஹெல்மெட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பேஷண்ட் அட்மிட் ஆகி கோமாக்கு எல்லாம் போயிட்டாங்கன்னா 3 வாரம் 4 வாரம் வரைக்கும் வென்டிலேட்டர்ல இருந்து கேரண்டி வாரண்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்து திருப்பி பேஷண்ட்டை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த சின்ன இனிஷியேட்டிவ்லயே பேஷண்ட்டை நம்மளால காப்பாற்ற முடியும் என்பது நான் நம்புறேன். அதோட ஸ்டார்டிங் தான் நம்ம இந்த வேர்ல்ட் ஹெல்மெட் டே. இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே இருந்து வேர்ல்ட் ஹெல்மெட்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு சந்திரசேகர ஹாஸ்பிட்டல் ஃபார் ஸ்டார்டிங் சச் இனிஷியேட்டிவ் இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. ஸோ தேங்க்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு புகழஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் விசிக, கம்யூனிஸ்ட், திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி புகழஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன், இளமதி அசோகன், நகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்று புகழஞ்சலி செலுத்தினர். மதுரையில் முக்குளத்தூர் புலிப்படை நிறுவன தலைவர் சேது கருணா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரியை கொண்டு மக்களுக்கு திட்டங்களை செய்யவில்லை என்றும் அதானி அம்பானிக்கான திட்டங்களை செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஜிஎஸ்டி வரி குறைபாடுகள் குறித்து கேட்ட அன்னபூர்ண உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்து ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் பாஜக அவமானப்படுத்தி உள்ளது என்றும் கூறினார். இல்லை அது அதாவது ஜிஎஸ்டி நியாயமாக நான் ஒரு நடிகனாக நான் சம்பாதிக்கிற பணத்தில் 18% நான் ஜிஎஸ்டியாக கட்டுறேன். ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை நான் மதிக்கிறேன். இந்த நாட்டினுடைய குடிமகனாக இந்த தேசத்தினுடைய நலனுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் வறுமையில் தான் இருக்கேன். ஆனாலும் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் 18%, 1 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் பெற்றேன். ஆனால் 18,000 ரூபாயை இந்த தேசத்திற்கு நான் கொடுக்குறேன். அதனுடைய நோக்கம், இதை வசூல் செய்கின்ற இந்த அரசு அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக, மக்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக, எதிர்கால சந்ததிகளுக்காக செலவிடுகிறதா என்று பார்த்தால் அது இல்லை. மக்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி போன்ற வரிகளை பெற்று அதானி அம்பானி போன்றவர்களை வளர்த்து விடுவதற்கு நான் ஏன் உழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எனக்கு வருது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்யா மகாநதியின் குறுக்கே 43 கோடியே 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட தரைப்பாலத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செய்து வருகிறது என்றும், இந்த அரசு ஆடாமல் அசையாமல் ஒரு இயந்திரம் போல செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார்.
தஞ்சை அடுத்த மருங்குளம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 538 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 83,152 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இலக்காக 40 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். மைல் சற்று ஒரு மாத இடைவேளைக்கு கொடுத்திருந்தாங்க. அது பெரும்பாலும் செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாதத்தோட அந்த டிலேடா கூடிய நிகழ்வுகள் முற்றிலும் தனி டார்கெட் நாங்கள் கொடுக்கறதில்லைங்க. விவசாயிகள் எக்காரணத்துக்கும் அவங்களோட நெல்லை வந்து டிஸ்ட்ரஸ் சேல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நேரடி கொள்முதல் நிலையம் நம்ம அமைக்கிறோம். தேவைக்கேற்ப கடந்த ஆண்டு 3500க்கு மேற்பட்ட நேரடி கொள்முதல் பண்ணோம். மாவட்ட ஆட்சியருக்கு அந்த டெலிகேஷன் கொடுக்கணும். தேவைக்கேற்ப நீங்கள் கொடுத்தா நான் இப்போ களத்தில் நேரடி மயிலாடுதுறை, அதே மாதிரி தலக்கம்படி தாலுகா, அது மட்டும் இல்லாமல் நன்னிலம் இதெல்லாம் பார்க்கும்போது சவால்கள் என்னென்னா நம்ம வியாபாரிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லிமிட் சொல்கிறோம். ஒரு இடத்துல வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிஷினில் 800 மெட்ரிக் டன் மேலே. ஸோ அது வந்து வேளாண்மை துறையோட இருந்து அறுவடை செய்யும் போது கூடுதல் மெஷின்கள் போட்டு அதை தேக்கி நின்று ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால இலக்குன்னு கருது இல்லாட்டால் கூட எங்களோட அனுமானம் இந்த ஆண்டு ஒரு 40 லட்சம் மெட்ரிக் டன் நம்ம சார், இப்ப விவசாயிகள் வர அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? ஒரே இடத்துல வந்து பல அதிகாரிகள் வந்து தொடர்ந்து பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு என்ன சார்? இது வந்து இந்த அதிகாரிகள் ஒரே இடத்துல பணியாற்றுறதோ அந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாக கேரக்டரைஸ் பண்ணுறதோட நம்ம வந்து இந்த விவசாயிகளுக்கு தயவு செய்து இப்போ தொடர் கண்காணிப்பில் பொதுமக்கள் வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லிடுறாங்க இல்லையா, மந்திரியபுரமா சொல்லிடுறாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. தயவு செய்து இந்த குவிட்டாளர்களுக்கு மூட்டை ஒன்றுக்கு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை முத்தாளம்மன் கோவில் மேலத்திருவை சேர்ந்தவர் சங்கர். இவரது இரண்டாவது மனைவி பாண்டேஸ்வரி. இவர்களுக்கு கடந்த 52 நாட்களுக்கு முன்னர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் சங்கர் தனது ஆண் குழந்தையை நேற்று முன்தினம் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக தகவல் வெளியாகியது. ஆனால் சங்கர் குழந்தையை விற்பனை செய்யவில்லை என்றும் அவரது மனைவி பாண்டேஸ்வரிக்கு மனநிலை சரியில்லாததால் குழந்தையை சங்கரின் அண்ணனிடம் ஒப்படைத்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சத்யா விசாரணை செய்ததில் குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சத்யா தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் வழக்கை விசாரித்த போலீசார் குழந்தையை சங்கரிடம் இருந்து 1 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிய போடியை சேர்ந்த சிவகுமார், அவரது மனைவி உமா மகேஸ்வரி மற்றும் குழந்தையின் தந்தை சங்கர் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பணத்திற்காக விற்பனை செய்த சங்கரின் குழந்தை மீட்கப்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கேரளாவில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. அதன்படி நேற்று 1 கிலோ 1,500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ இன்று 2,500 ரூபாய்க்கும் 1,200 ரூபாய்க்கும் விற்பனையான பிச்சிப்பூ இன்று 1,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், கேந்தி 100 ரூபாய்க்கும், கோடிப்பூ 70 ரூபாய்க்கும், செவ்வந்தி 350 ரூபாய்க்கும், தாமரைப்பூ 10 ரூபாய்க்கும், ஊட்டி ரோஜாக்கட்டு 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள நீரேற்று நிலையத்தில் இருந்து ஒப்பந்தத்தின் பெயரில் கார்னேஷன் பகுதிக்கு தேசிங்கராஜா என்பவர் லாரியில் குடிநீர் கொண்டு செல்லும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இவர் குறிப்பிட்ட அந்த தெருவின் உள்ளே நுழையும் போது இடையூறாக ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டுநர் நகர்த்தி வைத்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் லாரி ஓட்டுநர் தேசிங்கராஜா மற்றும் அவருடன் வந்த உதவியாளர் இருவரை கூட்டு சேர்த்து சரமாரியாக தாக்கியுள்ளார். தாக்குதல் நடத்திய ஷெரீப் வழக்கறிஞர் என கூறப்படும் நிலையில் இதுகுறித்து ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் தேசிங்கராஜா புகார் அளித்தார். ஆனால் புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தண்டையார்பேட்டை பகுதியில் இருந்து கொருக்குப்பேட்டை ஆர்கே நகர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களின் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் அடுத்த கோடவட்டம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் சாலையின் நடுவே பூனை வருவதைக் கண்டு ஓட்டுநர் காரை நிறுத்தும் என்றுள்ளார். அப்போது பின்னே வந்த கண்டெய்னர் லாரி மற்றும் அரசு பேருந்து ஒன்றின் பின் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த நபர்கள் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 18 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது.
இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வடக்கு காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையம் முன்பு அதிகம் மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் அரை நிர்வாணத்துடன் கையில் மது பாட்டிலை வைத்துக் கொண்டு நடுரோட்டில் நின்று வாகனங்களை மறித்து அலப்பறையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் அவரை கடந்து செல்ல முடியாமல் நின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விருதாச்சலம் காவல்துறையினரும் மதுபோதையில் அலப்பறையில் ஈடுபட்ட இளைஞரிடம் சுமூகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடுரோட்டில் இருந்து அப்புறப்படுத்திக் கொண்டு சென்ற பின்பு வாகனங்கள் கடந்து சென்றன. கேரளாவில் நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் கேரளா மீன் வியாபாரிகள் வருகை குறைந்துள்ளதால் தூத்துக்குடியில் கடந்த 2 நாட்களாக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் நாட்டுப்படகு மீனவர்கள் மட்டுமே மீன்பிடிக்க சென்ற நிலையில் இன்று கரை திரும்பினர். இதன் காரணமாக திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்டது. இருப்பினும் மீன்களை வாங்க அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியதால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. அதன்படி வஞ்சர மீன் கிலோ 1200 ரூபாய் வரையும், விலை மீன் கிலோ 350 முதல் 500 ரூபாய் வரையும், ஊளி மீன் கிலோ 400 ரூபாய் முதல் 650 ரூபாய் வரையும், பாறை கிலோ 500 ரூபாய் வரையும் விற்பனையானது. மீன்களின் வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையிலும் விலை உயர்ந்து காணப்பட்டதால் மீனவர்கள் மற்றும் மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.